யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து முடிவு செய்த நாட்களில் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இந்த 10ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு மேய்ப்பனுடைய காரியத்தை ஒத்ததாக, எப்படி சங்கீதம் 23 சங்கீதக்காரனாகி தாவீது எழுதும் பொழுது அந்த சங்கீதம் முழுவதும் மெய்ப்பராக தேவனை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதோ அதை போல இதிலும் சொல்லுகிறார். அப்போ என் ஆடுகள் என்று சொல்லும் பொழுது சங்கீதங்களிலே சொல்லும்போது சொல்லுவார், அவர் நம்முடைய மேய்ப்பர் என்றும் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்றும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கு இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடையவைகள் அவருக்கு செவி கொடுக்கும். யார் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுப்பார்கள். யார் கிறிஸ்துவை உடையவர்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பார்கள். இங்கு இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், என் ஆடுகள் என்று சொல்லி. அவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு உங்களையும் என்னையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு அவர் அழைக்கும் பொழுது சீஷர்களை அழைத்தார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இயேசு சொன்னபொழுது சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவரை பின்பற்றி வரும்படியாக நம்மை அழைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லுகிறார், அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அவருடைய ஆடுகளாய் இருப்போம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ஆடுகளாய் இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால அவருக்குரியவர்களாய் நாம் மாறியிருப்போம் என்று சொன்னால், நான் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாக இருப்பேன். ஏனென்றால் என்னை கிரயம் கொடுத்து வாங்கினவர் அவர். எனக்காக தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினவர் அவர். அவர் தமக்கு என்னை சொந்தமாக்குவதற்காக அவர் எளிதாக என்னை வாங்கிவிடவில்லை. கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலங்கள் தன் பிதாவினுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மகிமையான சிங்காசனத்தை விட்டு எனக்காக இந்த பூமிக்குள் இறங்கி வந்தார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனும் என் மீது கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தம் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை 33 ஆண்டு காலங்கள் அவர் உலகத்தில் அனுப்பியிருந்தார். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்த அவரை நமக்காக அவரை இந்த உலகத்துக்குள் அனுப்பி வைத்திருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக என்னை அவருக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக அவர் நம்முடைய சொந்த குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கவும் தீர்மானித்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எனக்காக தன் ஜீவனையும் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருந்தார். இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்து பாடுள்ள மனுஷனைப் போல இந்த உலகத்திலே பாடுகளை சகித்தார். நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்தார். எளிதாக எனக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கவில்லை. எளிதாக அவர் என்னை வாங்கி விடவில்லை. அவர் என்னை வாங்குவதற்காக எந்த ஒரு கிரயமும் செலுத்தினால் வாங்க முடியாது என்பதை அறிந்தவராய் அவர் தன் ஜீவனையே
எனக்காக கிரயமாக கொடுத்தார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே, விலையேற பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தையே எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு எனக்கு எளிதாய் வந்துவிடவில்லை. இந்த ரட்சிப்பை நான் கடையிலே காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு எளிதானதல்ல. எனக்கு அவர் கொடுத்த இந்த ரட்சிப்பு என்னால் பணம் கொடுத்து வாங்க முடியாது, எதை கொடுத்தும் வாங்க முடியாது என்பதை அறிந்த அவரே எனக்காக கிரயமாக தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். என்னை அவருக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக தன் உயிரையே கொடுத்தார் எனக்காக. ஆகவே இங்கே சொல்லுகிறார், என் ஆடுகள் என்று அவர் அவ்வளவு அழுத்தமாக நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஆடுகள். ஏனென்றால் என் ஆடுகள் என்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நான் வாங்கியிருக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கிற ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என்னை நரக பாதாளத்திலிருந்து என்னை தப்புவிக்கப்பட முடியாது, பாவத்தினுடைய கண்ணிகளிலிருந்து கட்டுகளிலிருந்து என்னை தப்புவிக்கும்படியாய், பிசாசினுடைய பிடியிலிருந்து என்னை தப்புவிக்கும்படியாய் அவர் எனக்காக செலுத்தின அந்த இரத்தத்தை உணர்ந்திருக்கிறது. நான் அவர்களுக்காக சிந்தியிருக்கிற இரத்தத்தை அது உணர்ந்திருக்கிறது. ஆகவே என் ஆடு என் சத்தத்திற்குத்தான் செவி கொடுக்கும், என் ஆடு என் சத்தத்திற்கு தான் செவி கொடுக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறபடினா நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆகவே ஒரு நாளும் அது என்னை விட்டு மற்ற ஒருவருக்கும் பின் சென்று விடாது. என் ஆடு என்னை தவிர வேற ஒருவருக்கும் பின் சென்று விடாது. நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் கிரயம் கொடுத்து எனக்காக என் ஜீவனையே கொடுத்து எனக்காக சொந்தமாக்கி கொண்ட இந்த ஆடு என்னுடைய ஆடு, இந்த ஆடு என் ஆடு. ஆகவே என் சத்தத்திற்கு அது செவி கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் எப்பொழுதும் எனக்குத்தான் பின் செல்லும். அது என்னை விட்டு ஒரு நாளும் பின்வாங்காது. அது நான் அவர்களுக்காக சிந்தின இரத்தத்தையும் நான் அவர்களுக்காக கொடுத்த ஜீவனையும் உணர்ந்திருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோட சொல்றார் இயேசு கிறிஸ்து. சொல்லுகிற வார்த்தைங்க இது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டெடுத்து அவருக்கு நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார், அவருக்குரிய ஆடுகளாய் மாற்றி இருக்கிறார். நாம் அவருக்கு பின் செல்கிறவர்களாய் இருப்போம் என்று. ஆம், இன்றைக்கும் அவரை பின் சொல்லி அவருக்கு பின்னாடி போகிறவர்களாகத்தான் எப்பொழுது இருக்க வேண்டும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பின் செல்கிறது. இன்றைக்கு நம்ம எதுக்கு பின்னாடி போறோம்? ஆண்டவருக்கு பின்பாக, இயேசுவுக்கு பின்பாக போகிறோம் என்றால் நாம் அவருடைய ஆடாக இருப்போம். இன்றைக்கும் ஆண்டவர் அவருக்கு பின் செல்லும்படி அழைத்திருக்கிறார். அதற்காகவே கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகவே என் ஆடுகள் என்று சொல்லுகிறார். என் ஆடுகள், நாம் அவருடையவர்களாய் இருக்க நமக்கான ஜீவனை கொடுத்தவர். நாம் அவருக்கு பின் சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.